ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 27th மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 118 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. நிஃப்டி வந்து சர்ப்ரைசிங்காக இன்றைக்கி வந்து ரேலி பக்கம் போயிருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஓரளவு பாசிட்டிவாக மூவ் ஆகிருக்குது. பட் குளோபல் மார்க்கெட்டில் வந்து பெரிய குட் நியூஸஸ் எதுவும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டை தவிர மித்த மார்க்கெட்டஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் காட்டுது. முன்னாடி வந்து 22,000 இருந்த சப்போர்ட் வந்து கொஞ்சமாக இப்போது 22,100க்கு முன்னேறி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் வந்து 22,500 தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ஒரு 100 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற ப்ரோக்கர் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து ரிலையன்ஸ் நல்லாவே ரேலியாக இருக்குது. அதுக்கப்புறம் மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச்சை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது ஒரு 299 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. மாருதி சுசுகியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 4 லட்சம் கோடியை வந்து முறையாக தாண்டி இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சிஎன்ஜி பவர்டு பைக்கு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்ஜியில் ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணுற அந்த நியூஸோட ஒரு பாசிட்டிவிட்டினால பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு 197 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துருக்குது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டாடா சன்ஸ் வந்து ஐபிஓ போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நியூஸுக்கு அப்புறமாவே வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே விழுந்துட்டு இருந்துச்சு. ஸ்டில் அது வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப்பும் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2170 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 1197 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 7வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 1% மேலே வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 1% ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 0.43% வந்து ரேலியாக இருக்குது. மேக் ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலியாக இன்றைக்கி கொடுத்துச்சு. அது வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. அது வந்து கொஞ்சமாக யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டவ் இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டேட்டா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதோட எதிர்பார்ப்புலேயும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கொஞ்சமாக ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 1307 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 68,691 ட்ரேட் ஆகிட்டுருக்குது பிட்காயின் வந்து பிட்காயின் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கூல் டவுன் ஆகிருக்குது. ஒரு மாதிரி ஹாட்டாக பயங்கரமான ரேலியை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சமாக கன்சாலிடேஷனில் போயிட்டுருக்குது. கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்ஸும் அப்பப்போ போயிட்டுருக்குது. தென் ரேலி ஆகுது. இப்படியே தான் போய் சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து ரேலியானது வந்து ஒரு ஆப்டிமிசத்தை வந்து கோல்டுக்கு கொடுத்துருக்குது. அதனால் கோல்டு மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரேலி கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாலரும் வந்து ரேலி ஆகிட்டு இருந்தது, கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்குது. இதெல்லாம் சேர்த்து கோல்டு ரேலி ஆகிறதுக்கு காரணமாகிடுச்சு. கோல்டு வந்து ஒரு $2,191 ஒரு அவுன்ஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.